வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். KL 31/5/2024 கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 30ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம்பா. 30ஆம் தேதி ரிசல்ட்டு 0:35. நேற்று ரிசல்ட்டு 0:35. ஒரு ஹாப்பி தான்ப்பா. அதாவது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு தான். அது நம்ம ஒரு 3 பேர் ஆறுதல் அளிக்கிற மாதிரி வின்னிங் அடிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதாவது 3 ஆல் போர்டு நேற்று சிங்கிள் நம்பராக ஆல் போர்டு 3ங்கிறது சிங்கிள் நம்பராக கொடுத்தோம். நேற்று ஒரு 3 பேர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒருத்தர் 50 செட்டு ப்ளே பண்ணார் ஆல் போர்டு, ஒருத்தர் 20 செட்டு, ஒருத்தர் 10 செட்டு வச்சுருக்க மாதிரி. ஸோ ஆல் போர்டு நேற்று நீங்கள் சிங்கிள் நம்பராக கொடுத்துருக்கேன்ட்டு ஆல் போர்டு கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டார். கன்ஃபார்மாக வரும், ட்ரை பண்ணுங்கள், லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கன்னா அந்த நம்பர் தான் 50 செட்டு ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ வெற்றி 3ங்கிறது வந்துச்சு. ஸோ ரிசல்ட்டு அவரே ஹாப்பின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டை பார்த்தேன். 0:35 ரிசல்ட்டு. ஸோ நம்ம கொடுத்ததில் ஏ போர்டு 0, பி போர்டு 3 அப்படின்ட்டு. ஸோ 2 போர்டு ஏ போர்டு பி போர்டு பாஸ் ஆகிருக்கு, சி போர்டு மிஸ் ஆகிடுச்சு நம்ம. ஸோ நம்ம ஏ போர்டில் 0 வச்சே கொடுத்துருக்கோம். ஏ போர்டு 0, பி போர்டு 3 அப்படி. ஏ போர்டு 3 இல்லை பி போர்டு 3 வர்றதுக்கு வாய்ப்பு. அதாவது ஆல் போர்டில் சிங்கிள் நம்பராக கொடுத்தோம். 3ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. நம்ம நம்பரில் பிசியில் 33, 37 கொடுத்தோம். அந்த ரிசல்ட் 35. ஸோ இன்னைக்கு அங்கே மிஸ் ஆச்சு. சரி, அன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்ப்போம். ஸோ மாதம் இறுதி நம்ப. ஸோ மாத கடைசியில் வந்தாச்சு. அதனால் லிமிட்டாக ப்ளே பண்ணுவோம்பா. 6ஆம் மாதம் ஒரு நல்ல வெற்றி எடுப்போம். 31ஆம் தேதி முடிவு, அதாவது 5ஆம் மாதத்துக்கு முடிவு, இறுதி நாள் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகாதான் பாருங்கப்பா. ஏ போர்டில் 5-0-1 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஏ போர்டில் 5-0-1. ஸோ இந்த 3 நம்பரில் 2 நம்பர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்துச்சு பார்த்தீங்களா, 4-3-0 அப்படின்னு எடுத்தோம். 3-0 வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி 0-1 அப்படின்ட்டு கூட வரலாம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகும் பாருங்கள். ஏ போர்டில் நம்ம எடுத்துருக்கிறது 5-0-1, பி போர்டில் 4-2-3, சி போர்டில் 8-9 அப்படின்னு எடுத்துருக்கோம். நம்பர்ஸில் 548, 528, 538, 529 அப்படின்ட்டு 4 நம்பரு. இந்த 48 ஒரு பவர் வச்சு 048 அப்படின்னு எடுத்துருக்கேன். சரி, இதில் உள்ள நம்பர் அப்படியே கொடுத்துருக்கேன். அதாவது 28, 38 அப்படியே கொடுத்துருக்கேன். 06, 28, 29, 38, 51, 52 அப்படின்ட்டு லாஸாக கவர் பண்ணக்கூடிய நம்பர். ஸோ டபுள்ஸாக வந்துச்சுன்னா 6 ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணுங்கப்பா. ஆல் போர்டு 2-8 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஆல் போர்டு 2-8, 8 வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்பா. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்கப்பா. அது மாதிரி நம்ம 4 நம்பர்ஸ் கணிப்பையும் கொடுத்துறோம். 4 நம்பர்ஸில் என்ன கிடைக்குன்னா, 4 நம்பர்ஸில் 840, 209, 876, 150 அப்படின்ட்டு 4 நம்பர்ஸில் 4 நம்பர் ஏபி ஏசி. இதில் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோம்பா. ஏன்னா மாத இறுதி. ஸோ உங்கள் கணிப்பில் இல்லைன்னா விட்டுருங்கம்பா. ஏபி 84, 20, 87, 15 அப்படின்ட்டு ஏபி. ஏசி 80, 29, 86, 10 நம்ப. ஸோ மாத கடைசியில் நம்ம 4 நம்பர்ஸில் பாஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இது வந்து ஒரு மெத்தடில் எடுத்துருக்கேன்ப்பா. 4 நம்பர்ஸு இது வந்து ஒரு மெத்தடில், புது மெத்தடில் கண்டுபிடிச்சி எடுத்துருக்கேன். இது எப்படி பாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம்பா. 1191, 2683, 3840 அப்படின்னு எடுத்துருக்கோம். இது கணிப்பு பாஸ் ஆச்சுன்னா இதே மெத்தடில் நான் எடுத்து கொடுக்குறேன்ப்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. ஓகேப்பா. ஒரு டியருக்கான கெஸ்ஸிங் இப்போ டியருக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறேன். மேட்ச் ஆச்சுன்னா அதுலேயும் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கப்பா. ஓகேப்பா. ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பை, சி யூ.